வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 53. இப்போ நம்ம கபிலரும் அங்கவையும் வந்து பார்த்திங்கன்னா பாடசாலைக்கு உள்ளே உட்காந்து நம்ம கபிலர் வந்து பாடம் கற்பிச்சிட்டு இருக்காரு. அங்கவை வந்துட்டு தனக்கு வரக்கூடிய சந்தேகத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வெளியே இருந்து ஒரு பறவையுடைய சத்தம் கேட்குது. அந்த பறவையுடைய சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற 2 பேருக்குமே தெரியல. அது என்ன பறவை அப்படிங்கிறதுமே தெரியல. சரி, வெளியே எந்திரிச்சு போய் அது என்ன பறவைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கவையை போக சொல்கிறாரு. ஆனால் அங்கவை போக மாட்டேங்கிறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கபிலர் ஏம்மா எந்திரிச்சு போமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே தலையை குமிச்சிக்கிறாங்க நம்ம அங்கவை. அப்போ தான் நம்ம கபிலருக்கு புரியுது, சரி நம்ம பாப்பா வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. நம்ம அங்கவை ஏன் வந்துட்டு எதுவும் கேட்காம தலையை குமிச்சிக்கிறாங்கன்னா, இந்த பரம்பு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? அதாவது இந்த தேவாங்கு விலங்குகள் எல்லாம் கடத்திட்டு போய் நிறையா தேவாங்கு விலங்குகள் செத்து போச்சு இல்லையா? அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கா நம்ம அங்கவை. இப்போ டக்குன்னு நம்ம அங்கவை வந்துட்டு தலையை தூக்கி நம்ம கபிலரை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பாண்டியர்கள் ரொம்ப மோசமானவங்களா? அவங்கள நம்ம சீண்டணும்னா அவங்க நம்மளை பழி வாங்குவாங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க நம்ம அங்கவை. உடனே நம்ம கபிலர் வந்துட்டு அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாமல், முதல்ல தேவாங்கு விலங்கை ஏன் அவ்வளோ பேர் வந்து தூக்கிட்டு போகணும், அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சிறப்பு பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கவையும் சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த தேவாங்கு விலங்குக்குள்ள சிறப்பு என்ன, அதை ஏன் நம்ம பாண்டியர்கள் தூக்கிட்டு வரணும்னு நினச்சாங்க, ஏன் திரையர்களை அனுப்புனாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னு நம்ம பாரி நினைக்க மாட்டான். எதிரிகள் வந்தால் சீவி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நபர் தான் பாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தோன்னா அந்த பாடசாலைக்கு நம்ம பாரி மன்னரே வந்து பார்த்தோன்னா வந்துடுறாரு. ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியோடு வந்து பார்த்தோன்னா நம்ம மன்னர் வராரு. அதை பார்த்த உடனே கபிலருக்கு இவ்வளோ சந்தோஷமாக நம்ம பாரியை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலர். இப்போ உடனே வந்துட்டு நம்ம பாரி இருந்துட்டு, கபிலரே நீங்கள் வாங்க என் கூட கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே மாதிரி நம்ம கபிலரும் எந்திரிச்சு வந்துடுறாரு. ஆனால் அங்கவையை வந்து பார்த்திங்கன்னா அவர் கூப்பிடவே இல்லை. அவங்க 2 பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம். ஸோ பயங்கர சந்தோஷத்தோட கபிலரை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. கபிலருக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து பாரிக்கிட்ட கேட்கணும். அதை கேட்டால் அவனுடைய சந்தோஷம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி கவலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கபிலரும் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம பாரி பார்த்து கேட்குறாரு, கபிலரே ஏன் வந்துட்டு சோகமாக வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நான் ஒன்று கேட்டால் நீ வந்துட்டு உன்னோட சந்தோஷம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்காமையே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் கேளுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாரி கேட்குறாரு. அதாவது இந்த பாணர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பரம்பு நாட்டுக்கு வந்து பாட்டு பாடி காசு வாங்கிட்டு போவாங்கள்ல அந்த பாணர்கள், அவங்களில் ஒரு சில பாணர்களுக்கு பாடவே தெரியாதான். ஒரு சில பாணர்கள் அந்த இசைக்கருவிகளை அடிக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இசைக்கருவினா என்னன்னே தெரியாதான். அவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்களாம் ஒற்றர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் வந்துட்டு பாரிக்கிட்ட சொல்ல, இதைத்தான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணிங்களா? அதாவது வழக்கமாக பாணர்களோட கூட்டத்தில் தான் ஒற்றர்கள் எப்போவுமே வருவாங்க. ஏன்னா ஒற்றர்கள் தனியாக வந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி நாங்கள் கொன்னுருவோம். அதனால் பாணர்களோடு சேர்ந்து தான் எப்போவுமே அவங்க வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்ல, என்னப்பா இதை இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, இதனால் பரம்பு மலைக்கு எந்த பாதிப்பு எதுவும் வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஒற்றர்களால் பெரிய அளவில் பாதிப்பு எங்களுக்கு வந்துடாது. இப்போ ஒற்றர்கள் வராங்க, வந்து பரம்பு மலை எப்படி இருக்குன்னு நோட்டம் விடுறாங்க. நோட்டம் விட்டுட்டு வெளியே போய் அரசர்கள்கிட்ட அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. அவங்களால எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன நடக்குது, இந்த காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு நாள் வந்து நோட்டமிடுற ஒற்றர்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு. நம்ம கபிலருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் நாட்டை வந்து பார்த்தோன்னா போர் செஞ்சு ஈஸியாகவே நம்ம ஆக்கிரமிச்சிடலாம். ஒரு நாட்டை வந்து கைப்பிடிக்கிறது ஈஸி தான். ஆனால் ஒரு காட்டை வந்து கைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்துட்டு ஒரு நாட்டில் பாதைகள் எப்படி இருக்கும், மக்கள் எல்லாரும் போயிட்டு வர்ற மாதிரி பாதைகளெல்லாம் இருக்கும். எப்பவும் போல் பெரிய கோட்டைகள் இருக்கும். அவங்களுடைய போர் ஆயுதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்பவும் போல தான் வில்லம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே அந்த காட்டு பாதையே ரொம்ப கஷ்டமானது. எந்த வழியில் வந்து வந்தால் எவ்வியூருக்கு வர முடியும் அப்படிங்கிறத ஒற்றை அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி அதை அவன் கண்டுபிடிச்சாலும் ஒவ்வொரு மரத்துக்கும் இருக்கக்கூடிய குணம் என்ன, அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற செடிக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன, அந்த செடியை நம்ம தொட்டால் நம்மளோட தோல் என்ன ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றனால் நோட்டமிட்டெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முடியாது. அது இந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து இயற்கையோட இயற்கையாக இருக்கிறான் பார்த்திங்களா, நம்மளை மாதிரி இந்த பரம்பு மக்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காட்டை பற்றின முழு விவரம் தெரியுமே தவிர, இந்த ஒற்றன் வந்து ஒரு மாதம் இங்கே தங்கி இருந்து நோட்டமிட்டுட்டு போனாலும் அவனால் இதெல்லாம் புரிஞ்சிக்கவும் முடியாது.
முழுசா இந்த காட்ட பத்தி அவனால அறிஞ்சுக்கிட்டு போயி, அவனுடைய அரசர்கிட்ட சொல்லவே முடியாது. அதனால ஒற்றர்கள் வந்துட்டு போறதுனால, இந்த காட்டுக்கு எந்த வகையிலும் பெரிய பாதிப்புகள் வர்றதில்ல. அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம கபிலர் வந்துட்டு அசந்து போயிடுறாரு. "என்னப்பா இவ்ளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கியே! பயங்கரமான ஒரு ஆளா தான்ப்பா இருப்ப நீ." அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம பாரி இருந்துட்டு, "சரி உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன கதைப்பா?" அப்படின்னு சொன்னா, "முருகர் வள்ளியுடைய கதை தான். அதாவது உங்களுக்கு அந்த பூண்டு கதை தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம பாரி. "பூண்டு கதையா?" "ஆமாப்பா, நீலன் ஒரு நாள் சொல்லியிருக்கான். ஒரு பூண்ட வந்துட்டு முருகன் எவ்விக்கு வந்து பரிசா கொடுக்குறப்போ, அந்த பூண்டுக்குள்ள தண்ணிய ஊத்தி, ஊத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிய குடிச்சு, குடிச்சு மக்கள் வந்துட்டு மயங்கி கிடந்தாங்களாம் மாசக்கணக்குல. அந்த பூண்ட பத்தி தானப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அதே பூண்டு தான். ஆனா, இந்த எவ்விக்கு முருகன் கொடுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு நம்ம பாரி. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வி வந்துட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த பூண்டுல தண்ணிய நெனச்சு, நெனச்சு எல்லாருக்கும் குடுத்து, எல்லாரும் அந்த தண்ணிய குடிச்சு, குடிச்சு மயங்கி போனாங்க. அந்த பூண்டு தண்ணிய குடிக்கிறதுக்காக பாம்புகளுமே வந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு கதை இருந்துச்சு இல்லையா? அதனுடைய கன்டினியூட்டி தான். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பூண்டுலயே வந்து பார்த்தோன்னா, தண்ணிய ஊத்தி, ஊத்தி குடிச்சு, ஒரு கட்டத்தில வந்து பார்த்தோன்னா, அந்த பூண்டு கரைஞ்சு போச்சாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பூண்டு அப்படியே தண்ணியோட தண்ணியா மறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு அவ்ளோ சுவையான அந்த ஒரு பானம் வந்துட்டு அங்க இல்லவே இல்லையாம். அங்க இருக்கக்கூடிய எவ்வியூர் மக்கள் வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்த்தாங்களாம். அந்த பூண்டு எங்கேயாவது கிடைக்குதா? அத அத தண்ணீல போட்டு நாம அந்த தண்ணிய அருந்தலாம். அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தேடி பார்த்தாங்களாம். காடு, மேடுன்னு அலைஞ்சு பார்த்தாங்களாம். ஆனா எங்கேயுமே அந்த பூண்டு வந்து கிடைக்கவே இல்ல. ஆனா அத ஒரு தடவ நம்ம குடிச்சிட்டோம்னா, இன்னொரு வாட்டி எப்ப தான்டா குடிப்போம்ன்னு சொல்லிட்டு மனசு அல்லாடுமாம். அவ்ளோ டேஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது இருந்திருக்கு. நம்ம எவ்வியுமே வந்து பார்த்தோன்னா, ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்க்குறான். ஆனா, அவனுக்கு வந்து சுத்தமாவே எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில அவன் ஒரு பெண்ண காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த ஒரு பூண்டு வேணும். எவ்வி நீ எங்கிருந்து கொண்டு வந்த? அது எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுமே வந்து பார்த்தோன்னா, கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுமே வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்படி முருகன், வள்ளி காதலிச்சாங்களோ, அந்த மாதிரி நம்ம எவ்வியும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்தோன்னா, காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வி வந்து இறந்து போயிடுறான். இந்த எவ்வியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் உருவானதுக்கப்புறம், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எவ்வி இறந்து போயிடுறான். அதாவது வயசாகி தான் சாகுறான். ஆனா, அப்ப வரைக்குமே அவனுக்கு அந்த பூண்டு வந்து கிடைக்கவே இல்ல. வாழ்க்கையில இன்னொரு வாட்டியாவது அந்த தண்ணீய நாம குடிச்சு பார்த்துரணும். அந்த சுவைய ருசிக்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆசையா இருந்தான் எவ்வி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த பூண்டு கிடைக்கல. ஆனா, அவன் காதலிச்சான் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிழவியா ஆயிட்டா. அவள வந்துட்டு அந்த ஊர்ல சோமக்கிழவி அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்களாம். அந்த சோமக்கிழவி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றான்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளிய போயிட்டு வரும்போது, மழைக்கு பயந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தடியில நிக்கிறா அந்த சோமக்கிழவி. அப்படி அவ நிக்கிறப்போ, அவளுக்கு ஒரு மணம் வீச ஆரம்பிக்குது. அது என்ன மணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த மணத்த நான் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்ந்திருக்கேனே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் அவளுக்கு தெரிய வருது. பல வருடங்களுக்கு முன்னாடி எவ்வி கொண்டு வந்த அந்த பூண்ட வந்து தண்ணீல ஊத்தி குடிச்சாங்க இல்லையா? பயங்கர அப்படியே மயக்கத்த ஏற்படுத்திச்சு இல்லையா? அந்த பூண்டினுடைய மணம் தான் இப்ப அந்த சோமக்கிழவிக்கு வந்திருக்கு. உடனே அந்த மனம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த மனத்த முகர்ந்துக்கிட்டே போறா. அது எங்கிருந்து வருதுன்னு தேடிக்கிட்டே போறா. திடீர்னு வந்து பார்த்தோன்னா, காத்தடிக்குது. அப்பதான் அந்த மணம் வருது. காத்து நின்றுச்சுன்னா, அந்த மணம் வரமாட்டேங்குது. அப்ப தூரத்தில இருந்து காத்தின் மூலமா தான் அந்த மணம் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரமா அந்த இடத்துல இருந்து தள்ளி போயி, கொஞ்சம் தூரமா தேடி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி தேடி பார்க்குறப்போ ஒரு கிழங்கு தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கிழங்கு தோட்டத்தில அவ வர்ற வழியில தான் நெறைய பன்றிகள் வந்து பார்த்தோன்னா, அந்த கிழங்கு தோட்டத்துக்குள்ள பூந்து அந்த கிழங்கெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த மண்ணையெல்லாம் இறச்சி போட்டுட்ருக்கும் இல்லையா? அப்படி ஒரு சம்பவத்த அவ அப்ப தான் பார்த்துட்டு வந்திருக்கா. ஆனா, இப்ப அந்த இடத்துல இருந்து தான் மணம் வருது. அங்க பன்றிகள் வந்து பார்த்தோன்னா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிடுச்சு போல. அந்த கிழங்கு தோட்டத்துல இருந்து தான் இப்ப அந்த மணம் வருது. உள்ள போய் பார்த்தா நெறையா தேனீக்கள், இன்னும் சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த சுத்தி, சுத்தி வந்து பார்த்தோன்னா மொய்ஞ்சுகிட்டே இருக்கு. என்னடா இத்தன பூச்சிகள், தேனீக்களெல்லாம் அங்க இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விலக்கிட்டு போய் பார்க்குறா. ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா, கீழ தோண்டி பார்க்குறா லைட்டா. அப்பதான் வந்து பார்த்தோன்னா, அந்த பூண்டு அவளுடைய கண்ணுக்கு படுது. அத பார்த்த உடனே அந்த கிழவிக்கு வந்துட்டு அவ்ளோ சந்தோஷம். இந்த மாரி தன்னுடைய காதலன் எவ்வி இருக்கான்ல, அவன் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூண்ட வச்சு ஊரையே மயக்குனான். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த தண்ணீர வந்து கொடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ நாள் ஆசைப்பட்டுருப்போம் அந்த தண்ணிய குடிக்க மாட்டோமான்னு. இப்ப வந்து பார்த்தோன்னா, அந்த பூண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூண்ட எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தண்ணிய ஊத்தி, ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவ்ளோ சந்தோஷம். மறுபடியும் நாம இத குடிக்கிறோம், குடிக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அத ஊத்தி, ஊத்தி குடிச்சு, குடிச்சு 1 மாசத்துல அந்த ஒரு பூண்டுமே வந்து பார்த்தோன்னா, மறைஞ்சு போயிடுது. அதாவது அந்த தண்ணீயிலேயே கரைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா,
கிழங்கு தோட்டத்தில இந்த பன்றிகளெல்லாம் வந்து பார்த்தோன்னா, கிழங்க எடுக்கிறதுக்காக அந்த மண்ணெல்லாம் இறச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பூண்டு கிடைக்குது. அந்த பூண்டோடைய வாசனை வந்த உடனே பன்றிகளெல்லாம் ஓடிடுது. அந்த பன்றிகளுக்கெல்லாம் ஒத்து வராது போல அந்த வாசனை. அதனால அதெல்லாம் ஓடிடுது. நெறைய பூச்சிகளும், தேனீக்களும் ஒரு இடத்துல கும்பலா வந்து பார்த்தோன்னா, மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு கிடைக்குது போல அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிஞ்சிடுது. இந்த கதையெல்லாம் அப்படியே நம்ம பாரி கபிலர்கிட்ட சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கபிலர் அந்த கதைய கேட்கறதுக்காக, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, பாரி கூட ஓடி வந்துட்டுருக்காரு. அவரையே அறியாம. இந்த மாதிரி ஒரு கதை எவ்வளோ வேகமா ஓடுதோ, அதுக்கு ஈக்குவலா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன அப்டின்னா, அந்த பூண்டு வந்து அந்த சோமக்கிழவி தானே எடுத்துட்டு வந்தா. அதனால அந்த பூண்டுக்கு சோமப்பூண்டு அப்டின்னே பேர் வச்சுட்டாங்களாம் அந்த மக்கள். அதையுமே நம்ம பாரி கதையில சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு ஓடுறாரு இல்லையா? நம்ம கபிலரும் பின்னாடி ஓடுறாரு இல்லையா? அப்டி ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு நம்ம பாரி. யாரு அப்டின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வயதில முதிர்ந்த ஒருத்தரும், அப்புறம் 2 பொண்ணுங்க. இவங்க 3 பேர் வந்து பார்த்தோன்னா, ஒரு இடத்துல நின்னுட்டுருக்காங்க. அங்க தான் நம்ம பாரி ஓடி போய் நிக்கிறாரு. நம்ம கபிலருக்குன்னு ஆச்சரியம். "என்னடா இது யார்றா அங்க 3 பேர் நின்னுட்டுருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்கள சுத்தி தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில பாரியும் அங்க போய் நிக்கிறாரு. நம்ம கபிலருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம பாரி இருந்துட்டு கீழ மண்ண வந்து பார்த்தோன்னா, லைட்டா 2 பக்கமும் தோண்டுறாரு. தோண்டுன உடனே உள்ள இருந்து ஒரு மணம் வருது. அந்த மணம் இது நாள் வரைக்கும் நம்ம கபிலர் வந்துட்டு சுவாசிச்சதே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மணத்த அப்படியே உள்ள இருந்து அந்த சோம பூண்ட வெளிய எடுக்குறாரு நம்ம பாரி.